நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல, என்னைக்கு இயேசுவே ஆண்டவர்னோ அன்னைக்கு எல்லாம் வந்து ஒட்டிக்கிடுச்சு. இட்ஸ் ஆல்ரெடி given, you are already blessed. தரித்திரம் இந்த மண்ணில் இல்லை, தரித்திரம் நம் மனங்களில் இருக்கிறது. Poverty is not in this world, poverty is in our mind. Amen. So அதனால தான் பவுல் சொல்றாரு, renew your mind. Amen. உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபம் ஆவீர்கள் அப்படின்றாரு. ஆமென். அப்ப பாருங்களேன், கடவுள் தராதது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தராதது எதுவும் இல்லை. ஆமென். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. குமாரனை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு, திரித்துவமே இறங்கி வந்துடுச்சு. நீங்க வேற என்ன தேடிட்டு இருக்கீங்க? மேல 50 பேர் இங்க வந்துட்டாங்க. ஹலோ, இவங்க மேல ஏனியை போட்டு தேடிட்டு இருக்கிறது. சார், முக்கியமான பாஸே கீழே வந்தாச்சு, அப்ப நீ ஏனியை போட்டு மேல ஏறிக்கிட்டு இருக்கிற. அலமாரில் ஒன்றும் இல்லை, அம்புட்டும் இங்க இருக்குது. எவ்ரிதிங் இஸ் given. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லாம் சொல்லுங்க தந்தருளினதும் அன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்துட்டாரு. ஆமென். பக்கத்தப்பா சொல்லுங்க, கொடுத்துருக்கிறார். நீங்க கொடுத்து வைத்தவர்கள். ஓ, இதானா அது? அவனுக்கு என்னப்பா கொடுத்து, அதே அந்த வச்சவள் தான் நீங்க. ஆமா. ஆனா என்ன தெரியுமா, நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்காக எல்லாம் சம்டைம்ஸ் வந்து இந்த டாக் விளையாண்டுட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அது வாழையே அது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நீ பார்த்துருக்கீங்களா? நாயே பார்த்தது இல்லையா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? அப்படியே இப்படி இப்போ பார்க்குறீங்களா? இல்லை, இப்படிங்க அது உடம்புல தான் ஒட்டிகிட்டு இருக்கு. அது என்னமோ எங்கேயோ இருக்கிறத பிடிக்கிற மாதிரி அப்படின்னு இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல, என்னைக்கு இயேசுவே ஆண்டவர்னோ அன்னைக்கு எல்லாம் வந்து ஒட்டிக்கிடுச்சு. It attached. Amen. It's already given. You are already blessed. Amen. In heavenly and earthly and spiritually, life and godliness, எல்லா நன்மையினால் உங்களை நிறைத்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென்.